சிவகை பசங்க அவ்வளோ ஓடியாங்க. உள்ளவா உள்ளவா சின்ன பசங்க வாங்கலாம். தம்பி வீர தமிழன் உள்ள வாரிகளா வரலையா? என்ன தம்பி நினைச்சிருக்கீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க? கபடி மேட்ச் நடக்கும் மாதிரி தெரியாது. சுப்பிரமணியபுரத்துல தெரியுமா? ஃபர்ஸ்ட் முதல்ல பர்மிஷனே கிடைக்கல. முந்தின நாள் வந்து கேட்டாங்க, நாங்க என்ன செய்யலாம் கொடுக்கல. எந்த ஒரு விஷயத்துலயே முந்தின நாள் உடனே வந்து கேட்டா கிடைக்குமா? அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு அந்த தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க பஞ்சாயத்து தலைவரா அவங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா முயற்சி தான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கு கபடி மேட்ச் நடக்குது. ஒன்னில் ஒரு சின்ன இதுதான், நம்ம திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி சார் வந்து எல்லா ஊருக்குமே புதுசாக ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா கிராமத்து காவலர் திட்டம். என்னன்னா நம்ம ராதாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மொத்தம் 70 கிராமம் இருக்கு. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு மொத்தம் 70 கிராமம் இருக்கு. அந்த 70 கிராமத்துக்குமே தனித்தனியா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு போலீஸ். இப்போ சிவசுப்பிரமணியபுரத்துக்கு நீங்க ஏட்டையார் காட்சி ஏட்டையால உங்க ஊர் போலீஸ். எதுனாலும் நீங்க அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், தகவல் சொல்லணும். அதாவது சிவசுப்பிரமணியத்துல எந்த பிரச்சனைனாலும் முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்க காட்சி ஏரியாவுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்க ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க நினைப்பீங்க இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனா அது என்னவாகும் நாளைக்கு அது ஒரு பெரிய விஷயமா ஆகும். முதலே போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யும், பெரிய லெவலில் இஷ்யூ ஆகாம அதை என்ன செய்யலாம், தடுக்கலாம். அது இது 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 சாதாரண விஷயம் தானே, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், நமக்குள்ளே சமாதானம் ஆயிக்கலாம் அப்படின்லாம் எப்பவுமே நினைக்காதீங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தடுக்கதான் செய்யணும். நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா எதாவது நாளைக்கு ஒரு பெரிய விஷயமா வளரும். சரியா? அதே மாதிரி வந்து 1930 சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் தெரியுங்களா? தெரியுமா? 10 அதே மாதிரி சின்ன பசங்களாம் நிறைய நேரம் என்ன செய்யக்கூடாது, போனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஊர்ல யாராவது பாட்டில் ஏதாவது விற்கிறாங்க உடனே தகவல் சொல்லணும். கஞ்சா எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன பசங்க அப்படிதான் இந்த மாதிரி என்ன செய்யணும், உடனே தகவல் சொல்லணும். பேரண்ட்ஸ் சொல்றது ஒன்றே ஒண்ணுதான், உங்க பிள்ளைங்க ஏதாவது போடுவாங்கன்னு ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்க முதல்ல என்ன செய்வீங்க, உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வாங்கிதான் கொடுக்குறீங்க. இப்போ கலந்து அம்மா அப்பா மேக்ஸிமம் வாங்கிதான் வரீங்க. முதல்ல ஏதாவது ஒரு பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு பொருள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி பழகுங்க. எந்த அம்மா அப்பா அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லி பழகுறீங்களோ அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், நாளைக்கு கஷ்டத்தை உணர்ந்து வளருவாங்க. கேட்ட நம்மளும் அப்படிதான் வளர்ந்துருக்கோம். நம்ம கஷ்டமான காலகட்டத்தில் வளரணும்.
கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிறது ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அதனால என்ன செய்யறோம், இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கே கொடுக்க நினைச்சதுனால நிறைய தப்பெல்லாம் நடக்குது. சின்ன பசங்க பைக்ல போறது, ஹெல்மெட் போடாம போறது, ஆக்சிடென்ட் ஆகுறது. மெயினாக வந்து சின்ன பசங்க பைக்ல ஓட்டும் போது அவங்களோட பேரண்ட்ஸ் மேலே ஆக்சிடென்ட் வந்து எஃப்ஐஆர் போடுறோம். அது தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா? 25,000 பேரண்ட்ஸுக்கு ஃபைன் போடலாம். அதனால சின்ன பிள்ளைங்க வந்து பைக்ல போகும்போது நீங்க சொல்லுங்க, சரியா பண்ணாதீங்க. அவங்க கேட்குற பொருளெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. உண்மையா எல்லா பசங்களுமே ஸ்போர்ட்ஸ்ல சேருங்க. ஒரு பசங்கள ஒரு குழந்தைங்கள நல்ல டிசிப்ளினா வளர்றதுக்கு காரணம் என்னது? ஸ்போர்ட்ஸ்ல பசங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, கண்டிப்பா ஒழுக்கமா இருப்பாங்க. ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லாலாம் வருவாங்க. எல்லாரும் வந்து படிப்பை மட்டும் நோக்கி போகக்கூடாது. அந்த தம்பி வந்து பர்மிஷன் கேட்கும்போது எனக்கே வருத்தமாக தான் இருந்துச்சு. நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். இப்போ எனக்கு இந்த வேலை கிடைச்சதே ஸ்போர்ட்ஸ் போட்டாங்க தான். ஆனால் அவனுக்கு என்ன செய்யல, எனக்கு உடனே கொடுக்க முடியாது. எங்களுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. இந்த நாள் வந்து கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாது. அதனால எதுனாலும் முதல்ல போலீஸ்கிட்ட தகவல் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு போட்டியில் நல்லா ஆர்வம் விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸில் நல்லா அச்சீவ் பண்ணால் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையெல்லாம் போகலாம். அதுக்கு உங்கள் ஊரில் எக்ஸாம்பிள் யாரு அதுக்கு எங்கள் சைல்டு மேரேஜ் எல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா அந்த பிள்ளைக்கு 18 வயசு கூட ஆகலை, மேரேஜுக்கு ரெடி பண்ணல. சும்மா பேசினாலும் என்ன செஞ்சிடும், தகவல் வெளியே போயிடும். இப்போ வந்து அதில் கலெக்டர் ஆஃபீஸ் லெவலில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாதீங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டுமே ஒன்று தான். படிக்க வைக்கணும், படித்து அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும். அதான் என்னது பெற்றோருக்கு அழகு. அதனால் எல்லாரும் உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வைங்க, ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்க எல்லாமே பசங்க மட்டும் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் பாதிக்கப்பட்டு நினைக்கிறீங்களா? ஆம்பளை பசங்க நிறைய இடத்துல பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அது யாருமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால பசங்கள்டையும் சொல்லணும், எது குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லணும். அப்படி யாராவது மிஸ்பிஹேவியர் வந்தால் உடனே யார்கிட்ட சொல்லணும், போலீஸ்க்கு என்ன செய்யணும், அம்மா அப்பாட்ட சொல்லணும். அது அம்மா அப்பா உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. யாரையும் கண்டு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரு வாட்டி பயந்து நம்ம அந்த விஷயத்த சொல்லணும்னா அந்த தப்பு என்ன செய்யும், திரும்ப திரும்ப நடக்கும். எல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? ஏதாவது தகவல்னா சொல்லுவீங்களா? உங்க ஊரு கிராமத்து காவலன் யாரு சொல்லுங்க, பேர் என்னது? யார் வந்து கேட்டாலும் சொல்லுவீங்களா? எதுனால யாருக்கு ஃபர்ஸ்ட் தகவல் சொல்லணும்? வாட்ஸ்அப் சொல்லலாம். என் நம்பர் இருக்கு, எங்க 2 பேர்ல இது உங்க ஊர்ல ஒரு இடத்துல பொதுவான இடத்துல ஒட்டி வைப்போம், சரியா? அப்படி யாருக்கா தேவைன்னா இதுல இருந்து அந்த நம்பரை எடுத்து கான்டாக்ட் பண்ணலாம், சரியா? அதுக்காக தேவையில்லாத விஷயத்துக்கு என்ன செய்யணும் பண்ணலாம். கரெக்டான உண்மையான விஷயங்களுக்கு பண்ணணும், சரியா? தப்பு எது நம்ம ஊர்ல நடக்காத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும், சரியா? கபடி மேட்ச் விளையாட வந்து எல்லா பிளேயர்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நல்லா விளையாடி ப்ரைஸ் நல்ல முறையில் வெற்றி செய்ய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கிராமத்து காவலன். எதுனாலும் எங்கள் கேன்டீன் சரி இல்லை மேடத்துக்குள்ள நம்பரும் இருக்குது, பார்த்து உடனே ஃபோன் பண்ணுங்கள். அதே மாதிரி சைல்டுக்கு குட் டச் பேக்கேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. லோன் ஆப்பு, அப்புறம் ரம்மி சர்க்கிள் இதெல்லாமே யாரும் இது பண்ணாங்க. இது முக்கியமாக அதே மாதிரி வீடியோ கால் யாருக்கும் எதுவுமே பண்ணாங்க. வீடியோ கால்னால நிறைய ப்ராப்ளங்கள் ஓடிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்க இதுக்கு யாருக்குமே 18 வயசுக்கு முன்னாடி பைக் எடுத்து கொடுக்காங்க. 18 வயசு முடிஞ்ச பிறகு எடுத்து கொடுக்காங்க. அதே மாதிரி உங்கள் பசங்களாக இருக்கட்டும், உங்கள் பொண்ணுங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறது கொடுங்க. அதாவது கம்யூனிகேஷன் வந்து பண்ணது கொடுங்க. அந்த பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு இந்த மாமா அடிச்சிட்டாங்க, இல்லை அந்த அண்ணன் அடிச்சிட்டான் அப்படிங்கும்போது நீ எதுக்கு அங்கே போனேன், நீ எதுக்கு அந்த இது பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டாயிங்க. இந்த பிள்ளைய உங்கள்கிட்ட பேச வைங்க. வச்சாதான் நாளைக்கு அந்த பிள்ளை வந்து ஒரு தப்பு பண்ணுனா
நமக்கும் தெரியும். அந்த பிள்ளைங்கிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணாலும் அந்த பிள்ளை வந்து உங்களுக்கு தைரியமாக இருக்கும். இந்த தைரியத்தை நம்ம தான் கொடுக்கணும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே கெட்டு கிடக்கு. பக்கத்து வீட்லையாக இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு கிடையாது. அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க. ஆமாம், அதே மாதிரி வெளிநாடு இப்போ இது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா காவல்துறையில் வந்து ரிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆள் அனுப்பிடுறாங்க. ஆக்சுவலி அவங்க என்னென்னா ஒரு 20,000 முதல்ல இது சரௌண்டிங்னு வாங்குவாங்க. அதை வந்து சிலர் வேலை கிடைக்கிற அந்த ரூபா வந்து நம்ம ரிட்டர்ன் கிளைம் பண்ண மாட்டோம். 20,000 ரூபா போனால் போட்டு வந்து அதை வந்து ஏமாந்துடுறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லிக்கல. நன்றி, வணக்கம். சிவசுப்பிரமணியபுரத்துல இருந்து சொல்லுவோம்ல. சரி, ஓகே, அனைவருக்கும் மிகுந்த நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி. வீரத்தமிழன்